அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே குளியல் தான் ரொம்ப பிரதானமானது. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன குளியலை செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி கடவுளுக்கு அபிஷேகங்கள் செய்யும்போது என்னென்ன பொருட்களை கொண்டு செய்ய வேண்டும், அந்த பொருட்களை வைத்து நாம் செய்வதினால் ஏற்படுகின்ற நன்மைகள் யாவை அப்படின்றதும் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பால் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன், இப்படியெல்லாம் இருக்குது. அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குளியல் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குளியலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நாம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா 7 விதமான குளியல் என்பது உள்ளது. முதல் குளியல் என்ன அப்படின்னா மந்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரங்கள் கூறி ஸ்நானத்தை மேற்கொள்வது இது மந்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மண் ஸ்நானம். அது என்ன, மண்ணை வச்சு ஸ்நானம் பண்ணுவாங்களா அப்படின்னா இதற்கு தான் மிருத்திக மண் குளியல் அப்படின்னு பேர். அடுத்து விபூதி ஸ்நானம். இதற்கு ஆக்னேய குளியல் அப்படின்னு பேர். அடுத்து கோமாதா, அதாவது வாயுவ்ய ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கோமாதா அப்படின்னா கோமாதாவினுடைய அந்த கால் பதியும் இல்லையா, அந்த மண் எடுத்து அந்த மண் நம்மீது பட்டாலே அது வாயுவ்ய ஸ்நானம் அப்படின்னு பேர். விபூதியை நாம் பூசிக்கொண்டால் அதுக்கு ஆக்னேய குளியல்னு பேர். மண், அதாவது மண்ணால் நாம் மண் எடுத்து நம் நெற்றியில் இட்டுக்கொண்டாலும் அதற்கு மிருத்திக மண் குளியல் அப்படின்னும் பேர். அடுத்து மந்திர ஸ்நானம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 5வது நதி, ஏரி, குளங்கள். இந்த இடத்துல நாம் ஸ்நானம் பண்ணினோம் அப்படின்னா இதற்கு வருண ஸ்நானம் அப்படின்னு பேர். அடுத்து வெயில், மழை இருக்கும்போது மழையில் குளித்தால் இதனை திவ்ய குளியல் என்பார்கள். வெயிலில் நாம் என்ன குளிக்கிறது அப்படின்னா வெயிலில் நாம் நடந்து போவோம் இல்லையா, அது. அல்லது இந்த மழையில் நாம் நனையும் போது இந்த மாதிரியான குளியல் திவ்ய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மழையில் குளிப்பது, வெயிலில் நாம் நடப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதற்காக இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மானச ஸ்நானம் அப்படின்னு பேர். மனதில் இறைவனை, அதாவது விஷ்ணு மூர்த்தியை, ஸ்ரீ ஹரியை நினைத்து குளித்தால் இதனை மானச ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புதுசாகவே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். மந்திர ஸ்நானம்னா நாம் குளிக்கும்போது மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்வது மந்திர ஸ்நானம். மண் குளியல்னால் மண்ணை வச்சு குளிக்கிறது கிடையாது. மண்ணை நெற்றியில் வைத்து கொண்டால், இப்போ ஒரு புனித ஸ்தலத்துக்கு போகிறோம், அந்த இடம் புனிதமானது அப்படின்னா அந்த மண்ணை அதாவது நம்ம நெற்றியில் வச்சுட்டோம் அப்படின்னா இதற்கு மிருத்திக குளியல் அப்படின்னு பேர். விபூதியை நாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதற்கு ஆக்னேய குளியல்னு பேர். கோமாதா நடந்து போகும்போது பக்கத்தில் கோமாதாக்கள் நிறைய போகும், அந்த மண் தூளி நம்ம மேலே விழும், அதற்கு வாயுவிய ஸ்நானம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நதி, ஏரி, இந்த மாதிரி இடங்களில் குளித்தோம்னா அதற்கு வருண ஸ்நானம் பேர். வெயிலில் நனைஞ்சாலோ, அதாவது வெயிலில் மழையில் நனைஞ்சாலோ நமக்கு அது திவ்ய குளியலாகவும், மனசில் இறைவனை நினைத்து நாம் குளிக்கும்போது இதற்கு மானச ஸ்நானம் அப்படின்னு பேர். ஸோ ஸ்நானத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி 7 விதமான ஸ்நானங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இது. இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ தயிர் இருக்குது. அந்த தயிரை உடல் முழுவதும் நாம் பூசி கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிடம் ஆகிய பிறகு நாம் குளித்தோம் அப்படின்னா இதனால் நமக்கு வீண் செலவு என்பது குறையும். மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு நாம் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறிய பிறகு நாம் குளிக்கணும். இதன் மூலமாக ஐஸ்வர்யம் என்பதும் மகாலட்சுமி அருள் என்பதும் கிடைக்கும். ஆனால் இந்த நெல்லிக்காய் எல்லா நேரங்களிலும் இருக்காது. அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது வெள்ளை எள்ளு மற்றும் வெண்கடுகு இது ரெண்டுத்தையும் தண்ணீரில் போட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு நாம் இதை குளித்தோம்
குளித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதற்கு வந்து ஐஸ்வர்ய ஸ்நானம் அப்படின்னு பேர். இதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரினுடைய அனுக்கிரகம் என்பது நமக்கு கிடைக்கும். இந்த தயிர் இதற்கு முன்னாடி நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த தயிர் குளியல் வந்து நாம் செய்யும்போது வீண் செலவுகள் என்பது நமக்கு குறையும். இப்போ தயிர் பற்றி பார்த்தோம். வீண் செலவுகள் வந்து குறைவதற்கு தயிர் ஸ்நானம் பண்ணணும், ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு இப்போ நாம் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிரகங்களினுடைய அனுகூலம் ஏற்படுவதற்கு நாம் என்ன ஸ்நானத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இப்போது சந்திர பகவானினுடைய அந்த அனுகூலம் நமக்கு ஏற்படணும். சந்திர பகவான் நம் ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 41 நாள் இந்த மாதிரி குளிக்கணும். பாரிஜாத்த பூக்கள், பவழமல்லி அப்படின்னு பேர், அதனுடைய காம்பு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், மேலே வந்து பூக்கள் அது வந்து 5 இதழ்கள் இருக்கும், வெண்மையாக இருக்கும். இதற்கு பவழமல்லி, பாரிஜாத்தம் அப்படின்னு பேர். இதை ஒரு 4 பூவை பறித்து தண்ணீரில் போட்டு 5 நிமிஷம் ஆன பிறகு நாம் இதை குளிக்கணும். இதற்கு குளித்தோம் அப்படின்னா சந்திர பகவானினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு மனசு எப்பொழுதும் நிம்மதியாக நமக்கு இருக்கும். 41 நாட்கள் செய்யணும். அடுத்து வந்து குருபலன் நமக்கு பெருகணும் அப்படின்னு சொன்னாக்கா வில்வ இலைகள், ஆலம் இலை மற்றும் நெல்லிக்காய், இதை 3ஐயும் நம்ம தண்ணீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறிய பிறகு 41 நாள் நம்ம குளித்தோம் அப்படின்னா குரு பலன் என்பது நமக்கு நல்லா இருக்கும். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலன் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து குளிக்கலாம். 41 நாள் குளித்த பிறகு ஒரு 10 நாள் விட்டுட்டு மறுபடியும் 41 நாள் வந்து செய்யணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக குரு பகவானினுடைய அனுகிரகம் என்பது ஏற்படும். குரு பலன் இல்லை அப்படின்னா திருமணம் நடக்காது, குழந்தை பிறக்காது, சொத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு குரு பலன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி சந்திர குளியல் அது வந்து சிலருக்கு மனசில் எப்பொழுதும் சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும், மனசு நிம்மதியாகவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த பாரிஜாத்த குளியலை வந்து செய்யலாம். அடுத்து வந்து சுக்கிரபலன் வந்து பெருகணும் அப்படின்னு சொன்னாக்கா வில்வ இலை மட்டும் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு வெறும் வில்வ இலை, இதற்கு முன்னாடி நாம் பார்த்தது 3 இலைகள், அதாவது 2 இலை ஒரு நெல்லிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை வந்து நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நாம் குளிக்கணும். அதே மாதிரி ரோஸ் அத்தர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது சுக்கிரபலன் என்பது அதிகரிக்கும். வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்குகின்ற யோகம் ஏற்படும். எல்லாமே 41 நாள் வந்து செய்யலாம். அடுத்து சனியினுடைய அந்த பலன் வந்து பெருகணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் வந்து சனிக்கிழமை அரசம் இலைகளை வந்து தண்ணீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம குளித்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும். சிலதை மட்டும் நாம் இந்த பதிவில் இந்த குளியல் முறையில் பார்த்துருக்குறோம். மீதி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். எல்லாருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒன்றா போட்டு குளிக்கக்கூடாது. அதனால் எந்த பலனும் வந்து கிடைக்காது. ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த ஒரு இது நல்லா இல்லையோ அப்படி வந்து நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா ஏதாவது உங்களுக்கு மனசு பிரச்சனை, குருபலன் இல்லை அப்படின்னா அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை வச்சு ஸ்நானம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த அனுகிரகம் என்பது ஏற்படும். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.